Hello everyone, welcome back to our channel Mahi's World. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிருங்க and பக்கத்துல உள்ள bell icon click பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாமா? இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? Capcut Basic editing part 1ல நம்ம வந்து காலேஜ் எப்படி பண்ணுறது அண்ட் ரேஷியோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஆடியோ எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து அனிமேஷன் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து செகண்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்? பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபில்டர் எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் ஸ்டிக்கர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாட்டினா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம Capcut Basic editing part 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, Capcut ஆப்குள்ளே வந்து போய்க்கலாம். அதே லாஸ்ட்டு எடிட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டு அப்படியே இருக்கா. இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒவ்வொரு பிக்சருக்கும் நடுவில் வந்து ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா, அது என்னென்னா ட்ரான்சிஷன். அதாவது ஒரு பிக்சருக்கும் இன்னொரு பிக்சருக்கும் நடுவில் வந்து நம்மளால் வந்து ட்ரான்சிஷன் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இது போல் வந்து நிறைய ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமாக நம்மளுக்கு வேணுன்ற ட்ரான்சிஷன் வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். புரியுதா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணுன்ற ட்ரான்சிஷன் வந்து உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன்ல ஸ்டைல் பற்றி நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு. இன்றைக்கி வந்து அந்த ஸ்டைல் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸ்டைல் இப்போது இந்த இமேஜ்க்கு ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மூலமாக ஒரு ஆசமான ஒரு எஃபெக்ட், ஒரு ஃபீல் வந்து உங்களால் வந்து உங்கள் வீடியோவுக்கு வந்து கொண்டு வர முடியும். அதுதான் வந்து இந்த ஸ்டைலில் இருக்க ஸ்பெஷாலிட்டி. எப்படி அந்த பிக்சரில் இருக்கிற நானே வந்து நகர்ற மாதிரி இருக்கா, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இந்த மாதிரியான பிக்சர் இருக்கா, இந்த பிக்சருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த பிக்சருக்கு வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இது வந்து எப்படி வந்து இருக்குன்னு வந்து இப்போ பாருங்கள். ஆனால் நார்மலாக இந்த ட்ரான்சிஷன் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிக்சர் இதுதான் இந்த பிக்சர், ஜஸ்ட் ஒரு பிக்சர். அதுவும் இந்த வீடியோவிலேருந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த இது ஆட் பண்ணுறது மூலமாக வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 3D எஃபெக்டில் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பேசிக்கான எடிட்டிங்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக்கில் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆனால் இது வந்து தெரியாமல் நிறையா பேர் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து மற்றவங்க ஆனால் எடிட் பண்ணி போடுறதை பார்த்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான மேட்டர் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்டர். ஆனால் நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதுதான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புரியுதா? இந்த மாதிரி தான் உங்களால் வந்து ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஒரே ஒரு கிளிக் தான், ஆனால் நமக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு இது வந்து கொடுக்கும், அவுட்புட் வந்து கொடுக்கும். இப்போ இந்த இமேஜ் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது போல் தான். அடுத்து வந்து ஸ்டைல் பற்றி இது தான். அடுத்து வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து உங்கள்கிட்ட இருக்குது, இந்த வீடியோக்குள்ளேருந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து இப்போ வேணும். நான் இந்த பிக்சர் வந்து இந்த வீடியோவிலேருந்து தான் இப்போ நான் எடுத்தேன், ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி. அது வந்து எப்படி எடுக்கிறதுன்னு வந்து பார்க்கலாமா?
இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த பிக்சர் வந்து இந்த உங்களுக்கு வேணும் அப்படின்னா டச் பண்ணி கடைசியில் போனீங்கன்னா இங்கே போனீங்கன்னா ஃப்ரீஸுன்னு காட்டுதா, அந்த ஃப்ரீஸ் வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உள்ள அந்த இடம் மட்டும் அந்த இடத்துல உள்ள ஒரு கிளிக் மட்டும் அப்படியே கிளிக் ஆகி அப்படியே வந்து அது ஒரு பிக் ஆயிரும். அண்ட் அடுத்தது இந்த கிளிக்குக்கு முன்னாடி உள்ள வீடியோ இங்கிட்டிருக்கு, பின்னாடி உள்ள வீடியோ இங்கிட்டிருக்கு, நடுவில் வந்து அந்த கிளிக் இருக்குது. நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நமக்கு முன்னாடி வேணும்னா முன்னாடி போட்டுக்கலாம், இல்லாட்டி பின்னாடி வேணும்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம். ஓகே, இன்றைக்கி வந்து இது போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஒவ்வொரு இமேஜுக்கும் வீடியோஸ்க்கும் இடையில ட்ரான்சிஷன் எப்படி ஆட் பண்ணுறது, அண்ட் வந்து ஸ்டைல் வந்து இமேஜஸ்க்கும் வீடியோஸ்க்கும் எப்படி வந்து ஆட் பண்ணுறது, அண்ட் வீடியோஸ்லேருந்து பிக்ஸாக வந்து நம்ம எப்படி வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாட்டினா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.